கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். அதை ஏத்துக்கிட்டாதான் ஃபண்ட் தருவாங்கிறது கரெக்டான விஷயம்னு எனக்கு தோணல. ஏன்னா ஹிந்தி படிக்கிறதும் படிக்காததும் பசங்களோட விருப்பம், பேரண்ட்ஸோட விருப்பம். கத்துக்க போறவங்க தான் விருப்பம் பண்ணணும். நீங்க ஒரு பொசிஷன்ல போயிட்டு நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க. லைக் இதுக்கப்புறம் நீங்க போய் படிக்க போறது இல்ல. பசங்க தான் படிக்க போறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அவங்க என்ன படிக்கணும்னு. சோ அத கட்டாயபூர்வமா நம்ம திணிக்கிறது அக்செப்ட் பண்ற மாரி இல்ல. நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப இது ஒரு தவறான இது நம்மளோட நிதி ஆக்சுவலா அவங்களோட பணத்தை நம்ம கேட்கல. நம்ம கட்டுற டாக்ஸ் பணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு என் மொழி நீ பயின்றாதான் நான் கொடுப்பேன்றதெல்லாம் ஒரு சர்வாதிகாரம் தான் சார். அதாவது ஹிட்லர் ஆட்சி இந்த மாதிரி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. இது கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைக்கணும். அவங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நாங்க ஏன் வரமாட்டோம், மற்ற மாநிலங்களை நாங்க கைப்பற்றுறோம். இப்போ கூட ரீசெண்டா டெல்லியை கைப்பற்றிட்டாங்க 27 வருஷம் கழிச்சு. ஸோ அதனால தமிழ்நாட்டில் ஏன் கைப்பற்ற மாட்டோன்ற அவங்களுக்கு அந்த ஒரு கர்வத்தினால என்னென்னவோ பண்றாங்க, என்னென்னவோ பேசுறாங்க. இது ஒரு அப்பட்டமானது. ஐயா மோடி அவர்கள் கண்டிப்பா இது தலையிட்டு நடவடிக்கை எடுத்து தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும். அவர் மேல நமக்கு மரியாதை இருக்குது. அவரும் நம்ம பகை கிடையாது. அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அதனால அவர் தலையிட்டு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எல்லா தமிழர்கள் சார்பாக என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது சார். இல்லை, ஏற்கனவே தமிழ்நாடு மும்மொழி கொள்கைக்கு எகென்ஸ்டாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரிய அளவில் நடந்துருச்சு. அதை இவங்க கட்டாயப்படுத்தி எவ்வளோ கட்டாயப்படுத்தி திணிக்கணும்னு நினைச்சாலும் அது இங்கே நடக்க போகிறது கிடையாது. அவங்க விருப்பப்படாமல் எடுத்து படித்தா படிக்கக்கூடாது, அவங்க அது வேற. அது ஆனால் கட்டாயப்படுத்தி திணிக்கிறது, நீட்டை கொண்டு வரணுன்றது, இவங்களுக்கு யூசிஜியில் மற்ற விஷயங்களை பண்ணுறது மாற்றுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவங்களோட பாசிசத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயம் தான் எல்லாமே. அது